ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுமொழி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரளா அபி அவங்களுக்கு சுடிதார் தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அவங்க அதை போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஷண்முகம் அவங்களுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல, இது சரளா தான் அப்படின்னு. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, நிற்க வச்சே பேசிகிட்ருக்க அபி உட்கார சொல்லு அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. எல்லாரும் அவரவே பார்த்துட்ருக்கோம். என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? ஆமாம் தியா, எங்கே உங்கள் அம்மா? நான் வந்ததுலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், இன்னும் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிமா, அதான் அவள் இல்லை அவன் அண்ணி, நீயே போய் அவங்களுக்கு காஃபி போட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இவங்க யாரும் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்றாங்க. என்ன இவங்களவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் திரும்பவும் பார்த்துட்டு இல்லையே தெரியலையே அப்படின்றாங்க. என்னப்பா பார்த்ததுக்கப்புறம் கூட தெரியலையா அப்படின்றாங்க. இல்லையாடா தருண் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க முறைக்கிறாங்களா, அதை பார்த்த உடனே இந்த முறைப்பை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, இந்த மூஞ்சி மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அப்பா இது அம்மாப்பா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அம்மாவா? இல்லை உங்கள் அம்மா சுடிதார்லாம் போட மாட்டாளே, அப்படி இருந்தாலும் இது உன் அம்மா ஜாட மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அபிமா, பிள்ளைங்க ஏதாச்சும் உன் ஃப்ரெண்டை வச்சு என்னை கலாய்க்கிறாங்களா அப்படின்றாங்க. ஐயோ அண்ணா, பிள்ளைங்க ஒன்றும் போய் சொல்லலை, இது அண்ணி தான் அப்படின்னுவோம். என்னது அப்படின்னு ஷாக் ஆகிடுறாரு ஷண்முகம். ஆமாங்க நான் தான் அப்படின்னு சொன்னதும், நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு கிட்டே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா தான் தெரியுது நம்ம சரலான்னு சொல்லிட்டு. அதான் இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி சின்னதாக டவுட் வந்துச்சு. ஆனாலும் நீ சுடிதார்லாம் போட மாட்டியா, அதனால் கண்டிப்பாக நீ இருக்காதுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தடவையாக உன்னை இப்போ தான் நான் சுடிதார்லேயே பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் சுடிதார் போட்டதே இல்லையா அப்படின்றாங்க. டேய் தருண், நீ வேற, இவளை பொண்ணு பார்க்க போன நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இவள் சுடிதாரே போட்டது கிடையாது. ஒன்று எப்பயாச்சும் நைட்டி போடுவா, இல்லைன்னா புடவை கட்டிட்டு தான் இருப்பாள். கல்யாணம் ஆனதுலேருந்து இவளுக்கு புடவை தான் அழகு, புடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, புடவையில் தான் இவள் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பிள்ளைங்களா அப்படின்னு சரளா சொல்லவும், என்னம்மா காரணம் அப்படின்றாங்க. உன் அப்பா முதல்ல என்ன உங்கள் தாத்தாவோடைய வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ புடவையில் என்னை பார்த்துட்டு நீங்கள் புடவையில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு உங்கள் அப்பா என்ன சொன்னார். அன்னைக்கு முடிவு பண்ணேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் எப்போ என்னை பார்த்தாலையும் அவர் நீ நல்லா இருக்கன்னு சொல்லணுன்றதுக்காக நான் புடவையிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவே பழகிக்கிட்டேன். கல்யாணம் ஆன அடுத்த நாள்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் வீட்டில் என் அம்மா அப்பா கூட என்னை சுடிதார் போட்டுக்கலாம்ல கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நீ புடவை கட்டிக்கலாம்லன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இல்லை, நான் முடியவே முடியாது, நான் புடவையில் தான் இருப்பேன்னு அன்னைக்கு முடிவு பண்ணது. இன்னி வரைக்கும் நான் புடவையிலே தான் இருக்கேன். அபிக்கு சொன்னதுக்காக இந்த சுடிதாரை போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட சொன்ன உடனே பிள்ளைங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பராக இருக்குமா உங்களை சுடிதாரை பார்க்கும்போது, இப்படியே இருங்க அப்படின்னு பிள்ளைங்களை ஆசைப்பட்றாங்க. சரளா, நீயா? சத்தியமாக என்னால் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. இங்கே உங்களுக்கு என்னை பார்த்தா அடையாளம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. பின்ன யாரோ வேற ஒரு பொண்ணு மாதிரில இருக்க என் பொண்டாட்டியை புதுசாக பார்க்க எனக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காதல் இளமை ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் பேசுவோம். ஐயோ வெக்கமாக வருது நம்ம சரளாவுக்கு. பிள்ளைங்கள்லாம் வேறு அப்படி பேசுவோம். சண்முகத்துக்குமே கூட தான் 2 பேரும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அண்ணா நீங்கள் 2 பேரும் இப்படியே நில்லுங்கண்ணே, இது வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க, அதாவது புடவையிலே தான் இருக்கீங்க, ஒரு தடவை சுடிதாரில் உங்களையும் அண்ணியையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆமாப்பா, இதை ஃப்ரேம் போட்டெல்லாம் நம்ம மாட்டலாம்ப்பா, நில்லுங்கப்பா, அம்மா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னதுக்காக நின்று ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து பிள்ளைங்களும் நிற்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் உங்களை பார்க்கும்போது அப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண மாதிரி தெரியுது, நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரிலாம் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிள்ளைங்க அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பற்றி பேசினா அடுத்து அபிக்கு ஏதாச்சும் சங்கடம் வரும் அப்படின்னு. சரி விடுங்க எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் இதோட இதை முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பிரபாகரன் அவர் நினச்ச மாதிரி அவரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அடுத்து ஸ்வேதாவோட மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போவே அபிக்கு மெசேஜும் பண்ணிடுறாங்க. அப்படி மெசேஜ் பார்த்த உடனே அபிமே கூட சரி அவர் சொன்ன இடத்துக்கு அடுத்து நம்ம ஸ்வேதாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாங்க. பிள்ளைங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரளா எனக்கு ஃபுல்லாக அந்த சுடிதாரில் தான் இருக்காங்க. பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இருக்குது, இது எனக்கு தோணாத போச்சு அப்படின்னு சண்முகம் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இனி நாமளும் அவளுக்கு சுடிதார் தைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. நமக்காக இவ்வளோ நாளாக புடவையிலே இருந்திருக்கா, சுடிதார் போட்டுட்டு இருந்தால் அவளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ அவங்களும் அதை நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அபி கிளம்பி போகவும் என்னோட சைடு ஸ்வேதா அங்கே மீட்டிங்கில் இருக்கார். இப்போ தான் கர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாவான்ற மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. அவர் கூட தான் கல்யாணம் நடக்கணும்னு அவங்க அம்மா சொன்னதுனால அவரும் 2 பேரும் மகேஷோட வாழ்க்கையை வச்சு யோசிச்சு பார்க்கணுன்னு முடிவில் இருந்தார். எப்படியாச்சும் ஸ்வேதா மகேஷ்காக ஓகே சொல்லிடுவா, நாம் நினச்சது நடக்க போகுது, பார்வதியை நம்ம கொன்னதுக்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு கர்ணா நினச்சிட்டு இருந்தார். எவ்வளோ ஒரு அல்பத்தனமான ஆசை, ஒரு உயிரை கொன்று இன்னொரு மனைவியை தேர்ந்தெடுக்கணுன்ற அளவுக்கு அரக்கனாக இருக்கிற அவருக்கெல்லாம் போய் நல்லது நடக்கணுமா? அது அபி நடக்க விட்டுருவாங்களா? இப்போது நேராக அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஸ்வேதா கிளம்பி வெளியில் வராங்க. ஸ்வேதாவை அங்கே போயிட்டு அபி பார்க்குறாங்க. அபியை அவங்க பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்கள் கோவம் நியாயமானது, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை யாருமே புரிஞ்சிக்கல, நீங்களாச்சும் கேளுங்க அப்படின்றாங்க. நீ அக்காவை கொலை பண்ணிவிட்டு முன்னாடியே நீ கொலை பண்ணலை, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு நின்றுட்டுருக்கணுமா, என்னை பார்த்தா உனக்கு இழிச்ச வை மாதிரி தெரியுதா, அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னமோ ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த கோவத்தில் இவங்க வேற இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்களே. இப்போ அபி கர்ணாவை பற்றின விஷயத்த எப்படியாச்சும் சொல்லணும் ஸ்வேதா கிட்ட, அதனால் நம்ம ஏதாச்சும் இடையில பொருந்து குழப்ப விடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் என்னாச்சு ஸ்வேதா மேடம், என்னாச்சு, யார் இவங்க, என்ன சம்மந்தம், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்றாங்க. இவ ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ இதுதான் சமயம், அதாவது அபிக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு பிரபாகரன் அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அவங்க சொல்கிறத கேட்கலாம்ல ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன சொல்ல போகிறீங்க, அவள் என்ன சொல்ல போகிறா, ஒரு கொலகாரி, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு. இல்லை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் பேசி பாருங்களே, உங்கள் அக்கா வேறு, உங்களுடைய அக்கா பார்வதின்னு வேறு சொல்கிறீங்க, ஸோ அவங்கள பற்றி நானும் அந்த ஃபோட்டோலெல்லாம் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், ஸோ ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு பேசுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பக்கம் வந்துடுறாரு. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் அவங்க கார்கிட்ட போயிட்டு ஸ்வேதாவும் நின்றுக்கிறாங்க. பின்னாடியே அபியும் போயிட்டு நின்றுக்கிட்டு ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்றாங்க. என்ன சொல்ல போகிறேன் நீ இப்போ அப்படின்றாங்க. நான் தப்பு பண்ணலை, நான் கொலை பண்ணலன்னு சொல்ல போகிறேன், அது தவிர வேறு என்ன சொல்ல போகிறேன், நீ அப்படி சொல்லிட்டா அவனை நம்புறவனா, சொத்து பணம் காசு தான் வேணும்னு சொல்லியிருந்தா என் அக்காவே உனக்கு தூக்கி எறிஞ்சிருப்பாளே, அதை விட்டுட்டு உன்னையும் வெற்றியையும் அடைக்கலம் கொடுத்து சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்த அந்த மனுஷியை கொண்டுட்டியே, நீ நல்லா இருப்பியா, மகேஷ் இப்போது அவங்களுடைய அம்மாவை இழந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் தெரியுமா உனக்கு அப்படின்னலாம் ஸ்வேதா பேசுவோம். ஐயோ நான் சத்தியமாக நான் பார்வதி அக்காவை கொல்லலை, என் மேலே சத்தியமாக நான் பார்வதி அக்காவை கொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொல்லாமல் அப்போ வேறு யார் கொன்னது அப்படின்ற மாதிரி ஸ்வேதா கேட்குறாங்க. கர்ணா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர அதிர்ச்சி அவங்களுக்கு. ஏய் கொலை நீ பண்ணிவிட்டு பழி எதுக்கு அவர் மேலே தூக்கி போடுற அப்படின்றாங்க. தப்பு பண்ணதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சிட்ருக்க, இப்போ என்ன அவர் மேலேயே பழி தூக்கி போடுற, அதுவும் அவருடைய பொண்டாட்டியை அவரே கொலை பண்ணுவாரா அப்படின்றாங்க. கொலை பண்ணார், அவர் பண்ணதுக்கான ஆதாரம் மட்டும்தான் என்கிட்ட இல்லையே தவிர மற்றபடி அங்கே நடந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கே புரிய வரும் அப்படின்றாங்க. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், வீட்டில் யாருமே இல்லை, பார்வதி அக்கா மகேஷ் கர்ணா இவங்க மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கிறப்போ பார்வதி அக்காவோடைய ஃபோட்டோவை பார்த்து கர்ணா நாளைக்கு இந்நேரத்தில் நீ இந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு தொங்கிட்டுருப்ப அப்படின்னு அவர் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் கையில் இருந்த பூக்கூடையே கீழே போட்டேன். அப்படி போடும்போது கர்ணா என்னை திரும்பி பார்த்துட்டான். பார்த்த உடனே எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருந்த, பார்வதி அக்காவை என்ன பண்ண போகிற, எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, பார்வதி அக்காவோட ஃபோட்டோவுக்கு எதுக்கு மாலை போடணும்னு பேசிகிட்டு இருக்க, நீ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நான் கேட்டப்போ கர்ணா என்கிட்ட கோவப்பட்டான், சண்டை போட்டான், என்னை அடித்து ஒரு ரூம்குள்ளே அடித்து வந்துட்டான். அவன் பேசிகிட்டு இருந்த விஷயத்த நான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டு வச்சா அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு என்னை ரூம்குள்ளே போட்டு அடைச்சான். அப்போ தான் நான் ரூம்குள்ளே இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்வதி அக்கா ஃபோட்டோவை பார்த்து சொன்ன மாதிரி கர்ணா பார்வதி அக்காவை கொலை பண்ணிட்டான். பார்வதி அக்காவை கொலை பண்ணதுக்கப்புறமா அதை எப்படியாச்சும் அந்த பழியிலேருந்து தப்பிக்கணும், அவன் நினச்சதும் நடக்குதும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் நகை இதெல்லாத்தையும் நான் திருடிட்டு கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிவிட்டு என்னுடைய
டோர் கதவை திறந்து விட்டுட்டான். அப்போ நான் போய் பார்வதி அக்காவை பார்க்கும்போது அங்கே கத்தி குத்து பத்து பார்வதி அக்கா கீழே இறந்து கிடந்தாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்படி அவங்க இறந்து கிடந்தப்போ அந்த கத்தியை அவங்க வயிற்றுலேருந்து எடுத்து அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நான் முயற்சி பண்ணேன். அதுக்கு தான் நான் அந்த கத்தியை எடுத்தேன். அந்த நேரம்னு பார்த்தா கரெக்டாக வீட்டுக்குள்ளே வெற்றி ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. கர்ணாவும் அப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பின்னாடியும் சைடு இருந்து அமைதியாக அவன் பாட்டுக்கு வந்து பார்வதி அக்காவை நான் தான் சொத்துக்காக கொலை பண்ணிட்டேன்னு ட்ராமா போட ஆரம்பிச்சுதான். சத்தியமா இதுதான் நடந்த உண்மை. தயவு செஞ்சு நீங்களாச்சும் என்னை நம்புங்க. நீங்கள் என்னை நம்ப வேணாம், நம்பாமல் கூட இருங்க. ஆனால் நான் கொலை பண்ணலை, நான் நடந்த விஷயத்த சொல்லிட்டேன். அங்கே யாருமே இருக்கவே இல்லை. அப்படி இருக்கிறபோது அந்த கத்தியை நான் எடுத்ததை வச்சு மட்டுமே நான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு வெற்றியும் சரி கர்ணாவும் சரி என் மேலே தூக்கி பழிய போடுறாங்க. கொலை பண்ணது கர்ணாதான்னு எனக்கு சத்தியமாக தெரியும் அப்படின்றாங்க. ஏய் லூசாடி, நீ பணத்துக்காக நீயே கொலை பண்ணிட்டு இப்போது கர்ணா மாமா தான் என் அக்காவையே இப்படி கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? அவருக்கு எதுக்குடி கட்டின பொண்டாட்டி கொலை பண்ணணும்னு நோக்கம் அப்படின்றாங்க. சத்தியமாக மேடம் எனக்கு அது மட்டும் தான் தெரியல. இவ்வளோ நாளாக என்னை வெளியிலேயே வரவிடாமல் ஜெயிலுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தக்கான காரணம் இது மட்டும்தான். எங்கே இந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியில் சொல்லிவிடணும்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கலானாலையும் அதுக்குள்ளே என்னை 10 வருஷம் ஜெயிலில் உள்ளே போட்டுட்டு எல்லாரோடைய மனசையும் அந்த கர்ணா மாற்றிருக்கா. இதுக்காக மட்டும்தான். அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்றதுக்கான காரணம் எனக்கு சத்தியமாக தெரியாது. அவர் அன்னைக்கு அங்கே தான் இருந்தார். பார்வதி அக்காவை அவர் தான் கொலை பண்ணார். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரியே வந்து அங்கே நிற்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அவர் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு. சத்தியமாக மேடம் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை ஸ்வேதா. நீ தான் நம்பணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் நம்ம அபி வந்து சொல்லிடுறாங்க. அபி இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொன்னதுக்கு அப்புறமா ஸ்வேதாவுக்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. எதுக்கு மாமாவே கொலை பண்ணணும்? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக? உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு சத்தியமாக மேடம் அதுக்கான ஆதாரத்தை தான் நான் தேடிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன். மாணிக்கம் அவரை மிரட்டி பணம் வாங்குறதுக்கான காரணம் நான் கிடையாது. அந்த மாணிக்கத்தை நான் பார்க்க கூட கிடையாது. ஒரு முறை வீட்டில் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு பரிதாபத்தில் நான் ஜெயிலில் இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சு அந்த கர்ணாவால் நான் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் என்னை பார்த்து அவர் ஒரு வார்த்தை பேசிட்டு போனாரு தவிர வேறு எதுவும் பேச கிடையாது. எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லை. முக்கியமாக இப்போ நானே அந்த மாணிக்கத்தை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன ஆதாரத்தை வச்சுட்டு எதுக்காக மிரட்டி கர்ணா கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கான்ற விஷயத்த நான் மாணிக்கத்துக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நானே போராடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை நம்புங்க. நீங்கள் அந்த கர்ணாவை நம்பிடாதீங்க. அவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது, அவ்வளோ மோசமானவன். ப்ளீஸ் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. எதுக்காக அவன் பார்வதி அக்காவை கொலை பண்ணுறான நோக்கம் இது வரைக்கும் தெரியலை. நீங்கள் தான் எப்படியாச்சும் இதில் உதவியாக இருக்கணும் எனக்கு அப்படின்றாங்க. இங்கே பார், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன். இதில் நீ சொன்ன விஷயத்தை பற்றி வேணால் கூட யோசிச்சு பார்க்கலாமே தவிர உன் பக்கம் நான் நிற்குவேன் மட்டும் நீ நினைக்காத. ஏன்னா இறந்தது ஏன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. புரியுது உங்களோட சுச்சுவேஷன் அப்படின்னு அபியும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது அவர் பிரபாகரன் நினச்ச மாதிரி அபி சொன்ன விஷயங்களை வச்சு அவங்களோட மனசுக்குள்ள பயங்கரமான குழப்பம் ஏற்பட்டுருச்சு. இப்போது பிரபாகரன் அபி கிட்ட வராங்க. சூப்பர் அபி, எல்லாத்தையும் எப்படி சொல்லிட்டீங்க, இது போதும். கண்டிப்பாக கர்ணாவை இனி ஸ்வேதா நம்ப மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் மேலே சந்தேகம் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்படும். இதை வச்சு ஏதாச்சும் அடுத்து க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரி அடுத்தடுத்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்க போதா அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.